ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைங்க முட்டையில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக செஞ்சு கொடுங்களேன். பிளெயின் ஆம்லேட் ஃப்ளஃபியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டேன். அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. அப்புறமா ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு முட்டை நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். அப்புறம் காரத்துக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு பேன் வச்சுருங்க. அதில் 1/2 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த முட்டையை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நடுவில் இந்த பீட்டர் வச்சு அப்படியே கொஞ்சம் கலந்து விடுங்க. அப்போ தான் முட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஃபியாக வரும் நடுவில். அப்புறம் சுற்றி எண்ணெய் விட்டுடுங்க. இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் செய்யுங்க. அப்புறமா இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே மேலே வரும். பார்த்திங்களா? நல்லா உங்களுக்கு முட்டை ஃப்ளஃபியாக வருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை வெரைட்டி ரைஸ் கூட செஞ்சு தரலாம். பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு? நான் 2 முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லா பெருசாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பார்த்திங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Have a nice day. Thanks for watching.